Work energy powerல need model questions பார்க்கலாம் பாருங்க. First question, a particle of mass m starting from rest undergoes uniform acceleration. If the speed acquired in time t is v, the power delivered to the particle is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கேட்டிருந்தா அதுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படி எடுத்துக்கலாம், எஃப் டாட் வின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னு கேட்கல, ஆவரேஜ் பவர் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒர்க் பை டைம்னு எடுத்துக்கணும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பை டைம். ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பண்ணணும். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜினா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பை டைம் போட்டுங்க. இங்கே வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க, அதனால இனிஷியல் வெலாசிட்டி 0, ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0 வரும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி பை டைம்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன வரும் சொல்லுங்க, ½ இன்ட்டு எம் இன்ட்டு வி ஸ்கொயர் டிவைட் பை டைம்னு வருது இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன வருது பாருங்க, இது எம் வி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. An engine develops 10 kilowatt of power. How much time will it take to lift a mass of 200 kg to a height of 40 meter? சரி, power is equal to என்ன ஃபார்முலா பாருங்க, work done by time. இங்க work done is converted into to lift a 200 kg weight அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி இருக்கும். ஸோ ஒர்க் டன் பிளேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டு டிவைட் பை டைம்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து நமக்கு மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 200 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ மாஸ் பிளேஸ்ல 200 போட்டுங்க. ஜி வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ஜி 10ன்னு எடுத்துங்க. ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க, 14 கொடுத்துருக்காங்க, 14 போட்டுக்கலாம். இன்ட்டு 40 போட்டு டிவைடட் பை டைம். நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் வந்து டைம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பவர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 கிலோவாட். சரி, இப்போ இது மல்டிப்ளை பண்ணா பவருக்கு வந்து 10 கிலோவாட் என்னது, 10 இன்ட்டு 10 பவர் 3ன்னு போட்டுங்க. 10 கிலோவாட் இது 200 இன்ட்டு 10 இன்ட்டு இந்த 40 இருக்கு. அப்போ இங்க 2 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, மொத்தம் வந்து 4 0 இருக்குதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா 2 இன்ட்டு 4 8ன்னு போட்டு 8 இன்ட்டு 10 பவர் 4ன்னு போட்டுங்க டிவைட் பை டைம். இப்போ இங்க 10 பவர் 4 இந்த 10 பவர் 3 இன்ட்டு 10 கேன்சல். ஸோ தட் t இஸ் ஈக்குவல் டு 8 செகண்ட் வருது. ஸோ தட் செகண்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. An engineer claims to have made an engine delivering 10 kilowatt power with the fuel consumption of 1 gram per second. The calorific value of the fuel is 2 kilocalorie per gram. This claims is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு என்ஜின் வந்து எவ்வளோ வரணும்னா அவுட்புட் வந்து டெலிவரிங் 10 கிலோவாட் பவர் வரணும். அப்படின்னா வந்து நமக்கு நல்லா கவனிங்க, அவுட்புட் பவர் வந்து 10 கிலோவாட்னு வரணும். சரி, அவுட்புட் பவர் 10 கிலோவாட்னு எழுதிக்கலாம். அவுட்புட் பவர் வந்து 10 கிலோவாட் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அவுட்புட் பவருக்கு வந்து 10 கிலோவாட் வேணும். அப்போ அவுட்புட் பவர் வந்து 10 கிலோவாட் வேணும் அப்படின்னு பார்க்கலாங்களா. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இன்புட் பவர் எவ்வளோன்னு பார்க்கலாம். இங்க இன்புட் பவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 கிலோரி பர் கிராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. கெலோரிபிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா இந்த 2 கிலோரி பர் 2 கிலோரின்றது எனர்ஜி பை மாஸ்ன்னு வச்சுங்க. அது எனர்ஜி பை மாஸ்ன்னு எடுத்துக்கலாமா. இங்க பாருங்க கன்சப்ஷன் மாஸ் பை டைம் இருக்கு. அப்போ இது வந்து மாஸ் பை டைம் போட்டோம்னா இந்த மாஸ் கேன்சல் பண்ணிட்டு எனர்ஜி பை டைம் பவருக்கு ஈக்குவல் வந்துருச்சுங்களா. அப்போ எனர்ஜி பை மாஸ் வந்து இந்த 2 கிலோரி போட்டுங்க. 2 கிலோரி பர் கிராம்னு போட்டுட்டு இங்க மாஸ் பை டைம் வந்து 1 கிராம் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 1 கிராம் பர் செகண்ட்னு போட்டுங்க. கிராம் கேன்சல் ஆகிட்டு கெலோரி பர் செகண்ட் வந்து நமக்கு பவர்ல வரும். ஆனால் கெலோரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்ஐ யூனிட்ல மாற்றணும். எஸ்ஐ யூனிட்ல மாத்துறது 1 கிலோரி எத்தனை ஜூல் பார்த்தீங்கன்னா 4.2 ஜூல். ஆக்சுவலா 4.186 வரும், நம்ம அப்ராக்சிமேட்ல 4.2 ஜூல்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இன்ட்டு கெலோரியை 4.2ல மாத்திட்டு அடுத்து ஒரு கிலோரி இருக்கு, அந்த ஒரு கிலோன்னு போட்டுக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 4.2 என்ன வருது பாருங்க, 8.4 கிலோ வாட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இன்புட் பவர் 8.4 கிலோ வாட் இருக்கு, ஆனால் அவுட்புட் பவர் 10 கிலோ வாட் எப்படி வராது. எப்பவுமே அவுட்புட் பவர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்புட் பவர் தான் வரும். அதனால வந்து இது இன்வேலிட் அப்படின்னு தேர்ட் வந்து இன்வேலிட்னு அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Water falls from a height of 60 meter at the rate of 15 kilogram per second to operate a turbine. The
losses due to frictional force are 10% of energy. How much power is generated by the turbine? அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒர்க் டன் பை டைம். இங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து வாட்டர் விழுறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டைம்னு போடணும். ஆனா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜில 10% வந்து லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 90% ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப 90%ன்றது 90/100ன்னு போட்டுங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh. mgh இந்த பை டைம் tன்னு போட்டுங்க. m by t. ஏன்னா இங்க வந்து கிலோகிராம் 15 கிலோகிராம் பர் செகண்ட் கொடுத்தது, அது மாஸ் பை டைம். அப்போ மாஸ் பை டைம் வந்து 50. இந்த 0 கேன்சல் பண்ணிருங்க. இப்போ 9/10 இருக்கு. மாஸ் பை டைம் வந்து 15 கொடுத்துருக்காங்க. அடுத்து g வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுது? 60 மீட்டர் ஹைட்ல இருந்து விழுது. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணுவோம். இந்த 10 கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இங்க பாருங்க 9 × 15 இன்ட்டு இந்த 60 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8.1 கிலோவாட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 8.1 கிலோவாட். ஸோ 8.1 கிலோவாட்னு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. A 60 kilogram man runs up a staircase in 12 seconds, while a 50 kilogram man runs up the same staircase in 11 seconds. The ratio of the rate of doing their work is. Rate of doing work என்றது பவர். அப்படின்னா பவர் கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோர் போறாங்க. அப்படின்னா ஒர்க் டன் வந்து கன்வெர்டட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டைம். ஒர்க் டன் பை டைம் தான் பவர். இங்க ஒர்க் டன் வந்து கன்வெர்டட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கலாம். இங்க ஜியும் ஹெச்சும் சேம். அதனால பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் பை டைம்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் பை செகண்ட் பர்சன் P1/P2 ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா M1/M2. டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறதுனால T2/T1 போட்டுக்கலாம். இப்போ M1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. M1 60 கிலோகிராம். M2 பாருங்க 50 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. டைம் T1 வந்து நமக்கு 12 செகண்ட் கொடுத்துருக்காங்க. T2 வந்து 11 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. அப்போ P1/P2 இஸ் ஈக்குவல் டு M1 வந்து 60, M2 வந்து 50, அடுத்து T2 வந்து 11, T1 வந்து 12 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 0 0 இந்த 0 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 6 12 கேன்சல் பண்ணா 2 கிடைக்குது. இந்த 5 × 2 10. அப்போ 11/10. ஸோ 11:10 தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா நமக்கு வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. If the heart pushes 1 cubic centimeter of blood in 1 second under pressure of 20,000 Newton per meter square, the power of the heart is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு பவர் கண்டுபிடிக்கணும். பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எனர்ஜி பை டைம்னு எடுத்துக்கலாம். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் எனர்ஜி பை டைம் எடுத்தீங்கன்னா எனர்ஜி வந்து ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு நம்ம போட்டுட்டு டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டிவைட் பை டைம்னு எடுத்துக்கலாம். இப்போ இஃப் தி ஹார்ட் புஷஸ் 1 cubic centimeter of blood in 1 second, அப்படின்னா டைம் வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வந்து நமக்கு 2 × 10⁴ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து 1 cc கொடுத்துருக்காங்க. 1 cubic centimeter. அதை வந்து எஸ்ஐ யூனிட்டா மாற்றணும், மீட்டர் கியூப்ல மாற்றணும். ஸோ 10⁻⁻6 மீட்டர் கியூப். 1 cubic centimeter = 10⁻⁻6 மீட்டர் கியூப். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ப்ரெஷர் வந்து 2 × 10⁴ இன்ட்டு வால்யூம் வந்து 10⁻⁻6 டிவைட் பை டைம் வந்து 1. அப்போ இங்க 10⁴ 10⁻⁻6 கேன்சல் பண்ணா 10⁻⁻2ன்னு கிடைக்கும். 2 × 10⁻2 வந்து 0.02 வாட். யூனிட் ஆஃப் பவர் வந்து வாட். ஸோ 6th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 7th கொஸ்டின். A body of mass 10 kg moves with a constant speed v of 2 meter per second along a circular path of radius 8 meter. The power produced by the body will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு பார்ட்டிகல். அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சர்க்குலர் பாத்தில் போயிட்டு இருந்துச்சுன்னா சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகிருக்கும். வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ஆன் அட் ஏ பாயிண்ட் டைரக்ஷனில் தான் வெலாசிட்டி இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி 90 டிகிரி. தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கு. நமக்கு பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F.V, அதாவது FV cos தீட்டான்னு எடுத்துக்கணும். இங்க தீட்டா 90 டிகிரினால cos 90 வந்து 0 வரும். ஸோ தட் பவர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல பார்ட்டிகல் மூவ் ஆனா, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்துல போச்சுன்னா பவர் டெலிவர்டு பை தி பாடி வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A force of 2i plus 3j plus 4k Newton acts on a body for 4 seconds, produces a displacement of 3i plus 4j plus 5k.
தி பவர் யூஸ்ட் இஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பவர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் பை டைம். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப் டாட் எஸ் டிவைட் பை டைம். இப்போ நமக்கு இங்கே ஃபோர்ஸ் வந்து 2i + 3j + 4kன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 3i + 4j + 5kன்னு கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 4 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ எஃப் வந்து பாருங்க 2i + 3j + 4k டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 3i + 4j + 5k டிவைட் பை டைம். டைம் வந்து 4 செகண்ட். இப்போ டாட் ப்ராடக்ட்ல தெரியும் உங்களுக்கு i டாட் i 1 வரும், j டாட் j 1 வரும், k டாட் k 1 வரும். மற்றதெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணால் அதாவது i டாட் j, j டாட் k அந்த மாதிரி பண்ணால் 0 வரும். சரிங்களா? அப்போ வந்து சிமிலர் காம்பனண்ட்டை மட்டும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். 2 × 2 அது ஃபர்ஸ்ட் i காம்பனண்ட்டை மட்டும் பண்ணுங்க. 2i டாட் 3i என்ன வருது பாருங்க 6. அடுத்து 3j டாட் 4j வந்து 12. நெக்ஸ்ட் 4k டாட் 5k வந்து 20 டிவைட் பை நமக்கு 4ன்னு வருது. இந்த 6 + 12 18, 18 + 20 38, 38 டிவைட் பை 4. அப்போ 38ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 9.8 யூனிட் வந்து வாட். ஸோ 9.5 வாட்னு ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A particle moves with a velocity 5i - 3j + 6k m/s under the influence of a constant force F = 10i + 10j + 20k. The instantaneous power delivered to the particle is. ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா சொல்லியிருந்தோம். இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F டாட் V. F டாட் V. இங்கே ஃபோர்ஸ் வந்து நமக்கு 10i + 10j + 20k கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து 5i - 3j + 6kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10i + 10j + 20k டாட் வித் வெலாசிட்டி. வெலாசிட்டி என்ன சொல்லுங்க? 5i - 3j + 6k. இப்போ வந்து நம்ம i டாட் i பண்ணும்போது 1 வரும், j டாட் j பண்ணால் 1, k டாட் k 1 வரும். அதே மாதிரி i டாட் j, j டாட் k, i டாட் k இந்த மாதிரி பண்ணாலும் 0 வரும். அதனால i டாட் i மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10i × 5i என்ன வருது பாருங்க 50. அடுத்து இங்க 10j - 3j டாட் பண்ணும்போது -30. அடுத்து 20k 6k பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க 120 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ 50ல 30 போனால் 20, 20 இந்த 120 ஆட் பண்ணிக்கிட்டு போனால் 140. இங்கே யூனிட் ஆஃப் பவர் வந்து வாட் இல்லைன்னா ஜூல் பர் செகண்ட். இங்கே ஜூல் பர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் 140 ஜூல் பர் செகண்ட். அடுத்த கொஸ்டின். A body of mass 2 kg is projected at 20 m/s at an angle of 60 degree above the horizontal. Power due to gravitational force at its highest point ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்க்ளைண்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அது ப்ரொஜெக்டைல் மோஷன் 2 டைமென்ஷனல் மோஷன் வரும். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 60 டிகிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆகும்னா இப்படியே போயிட்டு இப்படி வந்திருக்கும். ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வந்து உங்களுக்கு ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் 0, அதனால ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். வெர்டிகல் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது அங்க வெர்டிகல் வெலாசிட்டி 0 ஆயிரும், ஹாரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஹைட்ல ஒன்லி ஹாரிசான்டல் வெலாசிட்டி இருக்கு, ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஹாரிசான்டல் டைரக்ஷன் இருக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, mg. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos θ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி அட் மேக்ஸிமம் ஹைட் வந்து 90 டிகிரி. பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா f × v × cos θ. இப்போ மேக்ஸிமம் ஹைட்ல ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கிறதுனால cos 90 வந்து 0 வரதுனால ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4th ஆப்ஷன் கரெக்ட்.